All the very best, sir. God bless you. Thank you. பெண்மைக்கு முதலிடம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்கு தட் பாலா சாரோட ஸ்டூடெண்ட்டாக நான் பாலா சாரோட 25 இயர்ஸ் இன் சினிமா செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் இங்கே. அண்ட் அலாங் வித் வனன்கணன் ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி another masterpiece and milestone films of Bala sir. And yes, you know, inge celebrate panna vandirko, and we should obviously give him the celebration he deserves, not only as a director but as a master storyteller and a legendary writer as well. Thank you so much. Thank you, and all the best to Vanangan team. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் கேக்குதா? இயக்குனர் பாலா அவர்கள் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நான் கம்பேரபிள் டைரக்டர், ஹேவிங் வேர்ட் டச், சென்ஸ் ஆஃப் சினிமா. ஒரு கொரியன், ஒரு அமெரிக்கன், பல வெளிநாட்டு படங்கள் கூட போட்டி போடுகிற அளவுக்கு ஒரு, அதாவது இந்த ஜாதி மதம் இனம் நாடு இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய வாழ்வியலை சரியாக படம் பிடித்த ஒரு இயக்குனராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிதா மகனாக இருக்கட்டும், அந்த விக்ரம், அப்புறம் அந்த சூர்யா, அவங்களாம் அவன் நடிக்கிறாங்கன்னே அதில் சொல்ல முடியாது. சூர்யாலாம் இந்த லைலா அவங்க கூட வர்ற காட்சிகள் எல்லாம் எப்போது அந்த பாடல் காட்சியெலாம் வந்தால் அது மறக்க முடியாது. அது அப்படிப்பட்ட அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருக்கார். நான் கடவுளாக இருக்கட்டும், நான் கடவுள் ஒரு உண்மத்தம் பிடித்த ஒரு கதாநாயகன் ஆர்யாவை ஒரு வித்தியாசமாக காமிச்சிருப்பார். சேது லாங் பேக், ரொம்ப நாள் முன்னாடி நான் ரெட் இண்டியன்ஸ் ஒரு மலையாள படம் நடிச்சிட்டு இருந்தேன் வயநாட்டில். அப்போது வந்தார். ரொம்ப சேது அந்த விக்ரமன் உடம்பெல்லாம் உள்ளே ஒட்டி அப்படியே மொட்டை அடித்து நான் பதறி போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னார், இந்த பாலா படம் ஒன்று சேது ஒன்று நடிக்கிறேன் அப்படின்னு. அது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு, அவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த வட்டத்துக்குள்ளேயெல்லாம் அவர் அடைக்க முடியாது. அவர் ஹாலிவுட்டெல்லாம் மிஞ்சுற அளவுக்கான படங்கள் இனிமேல் எடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வணங்கானின் வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.
ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். பாலா சாரோட 25 ஆண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாலா சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்த ஆட்களில் நானும் இருக்கேன். அவரோட 25வது ஆண்டு விழாவிலையும் இந்த வணங்கான் ஆடியோ லான்ச்லேயும் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக பாலா சார் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுப்பார், வெற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிகழ்ச்சி கலந்து. தேங்க்யூ. சினிமாவில் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பாலா சார். அவருடைய 25வது வருட ஃபங்க்ஷன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவருக்கு நான் நிறைய படங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கேன், அவரோட டைரக்ஷன் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிங் பண்ணும்போது அவர் பெரிய குரு தான். எனக்கு மியூசிக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலா சாருடைய வணங்கான் படம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன், சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் சாம்சிஎஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் பாலா சார் கூட இந்த படம் வேலை செஞ்சது. அண்ட் அவருடைய ஜேர்னிக்கு இந்த 25th ஃபங்க்ஷனில் நான் வர்றது ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான நாள், வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன். அதில் ஒரு சிறு கேரக்டர் நடிச்சிருக்கேன். அதோட முக்கியம் இன்றைக்கி பாலாவினுடைய 25 ஆண்டுகளுடைய ஒரு கலை பயணத்தை பற்றி நம்ம எல்லாரும் பாராட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஐம் வெரி ப்ரௌடு. நான் கொஞ்சம் லேட்டு, நான் வேலை செஞ்சுட்டே தான் ஓடிடுறேன். பாலா என்னுடைய உடன்பிறவா சகோதரர். அவர் படங்களை பார்த்து நான் அவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கேன். எனக்கு எப்பொழுதுமே ஆதர்சமான ஒரு படமாக நான் சேதுவை பார்க்குறேன். நான் ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போதும் சேதுவை நான் ஒன்லைன் எழுதி வச்சு அதை கம்பேர் பண்ணி தான் என்னுடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட என்னுடைய முதல் 4 படங்கள் அப்படி தான் நான் பண்ணேன். நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் அவரை போய் பார்த்து அவர் வாழ்த்துல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தினம் தான். ஏன்னா எனக்கு பாலசன் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ப்ளஸ் என்னோட குரு அவர் தான். ஸோ அவருக்காக தான் மெயினாக வந்திருக்கேன் எனக்கு. அண்ட் ப்ளஸ் எங்கள் அம்மா இந்த படத்தில் அறிமுகம் இருக்காங்க. ஸோ அதுக்காகவே சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு தெரியாது, பட் அம்மா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு டபுள் ஜாலின்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். யூ வாண்ட் டு சே சம்திங்? நாங்கள் எல்லோரும் இங்கே பாலா சார்க்கோசம் வந்திருக்கோம், அவரும் 25th ஆனிவர்சரிக்கு. ஸோ மிச்சதெல்லாம் சொல்லலாம். தேங்க்யூ சொல்லுவாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வணங்கான் ஆடியோ ஃபங்க்ஷன், அது இல்லாமல் எங்கள் டைரக்டருக்கு 25வது வருஷம் இந்த கலை பயணம், அதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்து என் ஆறுயிர் இளவல் பாலா அவர்கள் இயக்கத்தில் வருகிற படம் வணங்கான். அதனுடைய பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு மகிழ்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக என்னுடைய தம்பி பாலா அவர்கள் தன்னுடைய திரைத்துறை பயணத்தில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரியது. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அது தேவையற்றது. நான் கூட ஒரு அறிக்கை கொடுத்து கண்டிச்சேன். அது ஒரு விபத்து. திரையரங்கு நெரிசல்ல ஒரு ரசிகை இறந்து போறதுங்கிறது ஒரு விபத்து. அதுக்கு நடிகர் எந்த வழியிலையும் பொறுப்பேற்க முடியாது. அது பொறுப்பேற்க முடியாது. இப்போ இந்த குடிச்சிட்டு செத்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அந்த டாஸ்மார்க் அந்த அதுக்கான துறை பொறுப்பாளர் அந்த அமைச்சர் பொறுப்பேற்று அவரை கைது பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இது அவசியமற்றது. அதனால
அல்லு ஆரம்பித்துக்கு வந்து இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன், அது 75 விழுக்காடு வரும் அந்த வசூல் மறுபடி கூடி இருக்குது அப்படின்ட்டு. அது அந்த வழியில் அவரை அவமானப்படுத்துறதா நினச்சி அவருக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது, அந்த கைது அவசியமற்றது. இல்லை ஒரு நடிகர் அவரால் என்ன செய்ய முடியும்? அந்த குடும்பத்துக்கு நான் வந்து இழப்பீட்டு நிதி கொடுக்குறேன், அவங்களுக்கு உதவுறேங்கிறாரு, அவ்வளோதான் ஒரு நடிகர் செய்ய முடியும். அதுக்கு மேலே அது நல்லது. பேசுவா கேக்குதா? கொஞ்சம் வாய்ஸ் சைலண்ட். ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வந்ததில். ஏன்னா பாலா சார் தான் ஃபஸ்ட்டு என்னை சில்வர் ஸ்க்ரீனில் வந்து லான்ச் பண்ணி அந்த கேமரா வந்து ஷூட் பண்ணது அவர் தான். அவரோட படத்தில் தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். வர்மாவில் தான் நான் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்தேன். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தி இன்வைட். யா, வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தமிழ் சினிமாவில் 25வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய எனது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள், இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நடிகனாக நிற்கிறேன் என்று சொன்னால் இதற்கான அடையாளத்தை கொடுத்த எனது குருநாதர், அவருடைய 20 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றிய பணிகளை பெருமைப்படுத்தும் விதத்திலும் அவர் இயக்கிய வணங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு வெகு விமர்சையாக திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இன்றைக்கு நடக்க இருக்கிறது. இந்த விழாவிலே அவர்களில் ஒருவராக தமிழ் சினிமாவில் நடிகன் என்ற அடையாளத்தோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பாலா அண்ணனுடைய புகழும் அவருடைய பணியும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பாலா சாரோட 25 இயர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா பாலா சார் எத்தனையோ நல்ல நல்ல படங்கள், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சியான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சூர்யா சாருக்கு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே, ஆர்யாவுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல படங்கள் வந்து கொடுத்தது வந்து பாலா சார். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. தாரை தப்பட்டையில் வந்து நான் வந்து ஒரு நடனம் ஆடியிருப்பேன் ஒரு சாங்குக்கு. அது ஒரு நல்ல ரீச்சாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஈவெண்ட்டில் ஒரு சின்ன சாங் பிட் வந்து நான் வந்து கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்தேன். அவரோட ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கூல். ஏன்னா பாலு மகேந்திரா சாரோட ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அது ஒவ்வொரு விஷயங்களும், ஒரு கண்ணு அசைவு கூட எப்படி இருக்குன்றது வந்து அவ்வளோ நீட்டாக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மனகானில் வந்து அருண் விஜய் சார், நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அவரோட வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு. இன்றைக்கி வந்து அவரோட சிஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்து இன்னைக்கு வந்து, ஏன்னா நான் வந்து டான்ஸ் கிளாஸ்லேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். நான் எங்கள் அக்கா எல்லாருமே தெரியும், எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். ஸோ அதனால் அவர் இந்த பாலா சாரோட காம்பினேஷனில் நடிக்கிறதுல கண்டிப்பாக 2 பேருமே, அருண் விஜய் சார் வந்து பயங்கரம் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெரி டேலண்டட். ஸோ டெஃபினட்டாக அவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்பிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், ஃபர்ஸ்ட் ஹாய் டு எவ்ரி ஒன் அண்ட் congratulations to Bala. பாலா சார் வந்து 25 வருஷம் ஆகுது அப்படின்னா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாலா இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் தென் he started his career with me in Sedu. So I'm so happy. This movie will be the biggest hit. Definitely. He's coming back. So நீங்கள்லாம் வந்து you have to give him a support. Definitely he is going to rock again. Thank you guys. பாலா சாருடைய 25 வருஷ கலைப்பயணம், இந்த விழாவில் வந்து நான் இங்கே நிற்கிறதே பெருமையாக நினைக்கிறேன். பாலா சார் வந்து சேது பிதாமகன், நந்தா,
அது மூணுமே வந்து எனக்கு பாடப்புத்தகம் மாதிரி. அந்த பாடப்புத்தகங்களை படித்து தான் நான் இயக்குனரானேன். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதுக்கு. வணங்கான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனதார வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாலாசரோட ரசிகனாக தான் இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன். அவருடைய சேது, நந்தா, பிதாமகன் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரசிகன். அவருடைய அழகில் வந்து தமிழ் சினிமாவில் புதிய ஒரு அலையை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய துயரம், அவருடைய வன்முறை, அவருடைய உதிரி மனிதர்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஜி நாகராஜனுடைய உதிரி மனிதர்கள் அந்த லைஃப் அது தெரிய வரும். ஸோ வணங்கானுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாலா சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பிருந்தா சாரதி, திரைப்பட எழுத்தாளர். ஆனந்தம், பையா போன்ற படங்களுக்கெல்லாம் வசனம் எழுதுறவன். பாலா சார் இந்த படத்தில் என்னைய நடிகனாக ஆக்கியிருக்காரு. ஒரு நாள் பாலா சார் ஆஃபீஸ்லேருந்து உதவி இயக்குனர் கூப்பிட்டாங்க. ஏதோ படத்துக்கு திரைக்கதை எழுதுறதுக்கோ வசனம் எழுதுறதுக்கோ தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு அங்கே போனேன். இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது, நடிக்கிறீங்களான்னு கேட்டார். சார் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு வருமானு தெரியல அப்படின்னேன். என்ன நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, நடிக்கிறது தயங்குறீங்களேன்னு கேட்டாங்க. சார் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறதா இருந்தால் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. இந்த வணங்கான் படத்தின் மூலமாக நான் ஒரு நடிகனாகவும் மாறியிருக்கேன் என்பதில் பெரிய மகிழ்ச்சி. சேது படம் வரும்போது 25 ஆண்டுகள் பாலா அவர்களுக்கு இப்போ ஆயிருக்கு. சேது படம் வரும்போது இப்போ நினச்சி பார்க்குறேன், ஒரு காட்டுக்குள்ளற ஒரு யானை நுழைஞ்சா என்ன ஒரு அதிர்வு இருக்குமோ அந்த அதிர்வை தமிழ் திரையுலகத்தில் ஏற்படுத்தி உள்ள நுழைஞ்சவர் தான் பாலா. சினிமாவின் மூலமாக பலன் பெற்று அதன் மூலமாக புகழடைந்தவர்கள் மத்தியில் சினிமாவுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு லெஜெண்டாக மாறி இருக்கும் பாலா அவர்களுக்கு இந்த 25வது ஆண்டில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாலா 25 அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. பாலா சார் தமிழ் சினிமாவுடைய ஒரு பிதாமகனா நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ திரைப்படங்கள் பல பேருக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர். அவருடைய வணங்கான் படம் இப்போ பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதனுடைய ஆடியோ லான்ச்சோட பாலா சாருடைய 25வது செலிப்ரேட் பண்ணுற இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே எல்லோருமே செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மாபெரும் கலைஞர். அதனுடைய படங்களை பற்றி சொல்ல வேணாம். சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள் அப்படின்னு எல்லா படைப்புகளுமே காலங்காலமாக பேசப்பட்ட படைப்புகளை உருவாக்கின பாலா சாருக்கு வாழ்த்துக்கள். அவருடைய வணங்கான் படம் அதே மாதிரி தமிழ் சினிமாவில் என்றைக்குமே காலங்காலமாக பேசப்படுற படமாக இருக்கணும்னு வாழ்த்துறேன். அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் நாயகன் அருண் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அருண் விஜய் சார் அவ்வளோ பிரமாதமாக இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போதே பெரிய உழைப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஜி பிரகாஷ், இந்த ஹோல் டீமுக்கு இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். பாலா வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிக நெருக்கமானவர். சினிமாவெல்லாம் தாண்டி பல நாட்கள் பல மணி நேரங்கள் நிறையா பேசி அவருடைய ரொம்ப ஆழ்மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் கூட நிறையா நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர். நான் வந்து பாலச்சந்தர் சார் படங்கள் மட்டும்தான் ஒரு படம் பார்த்துட்டா கூட ஒரு 4-5 மாதம் கூட அதை பற்றிலாம் யோசிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி வந்து பாலா சார் படங்கள் வந்து பல மாத கணக்கில் என்னை வந்து பாதிக்க வச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு விமான இயக்குனர் விழா என்பது மிக பெருமையான தருணம். தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்தியவர்களில் முக்கியமானவர் பாலா. அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வணங்கான் ஒரு மிக சிறந்த படமாக வரணும் பாலா சார் இயக்கத்தில். அருண் விஜய் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஹார்டு ஒர்க்கிங் ஆக்டர், அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர். அவருக்கு இந்த படம் வெற்றி அமைன்றது என்னோடய சின்சியர் விஷஸ். அந்த படத்தில் நடித்த வேதிகா மற்றும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாத்துக்கும் சாம்சிஎஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாபெரும் வெற்றி படமாக பொங்கல் விருந்தாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். பாலா அண்ணனுடைய 25வது ஆண்டு இதில் கலந்துக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு டைரக்டர் வந்து அவங்கள நிலைநிறுத்தியிருப்பாங்க. தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல பாலண்ணனுடைய தருணத்தில் அவர் நம்ம தமிழ் சினிமாவையும் சரி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி தூக்கி நிறுத்தியிருக்காரு. மற்ற எல்லா இண்டஸ்ட்ரிக்கிட்டையும் பார்க்குறப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொருத்தங்க இந்த மாதிரி பாலாண்ண ஸ்டேஜில் பாலாண்ண டாப்பை தொட்டிருக்காரு. அவருடைய படங்களை பார்த்து ரசித்து அது உள்ள ஊறி அந்த படத்தை பார்த்து அழுது நிறைய சிரித்து சந்தோஷப்பட்டு இப்படி வாழ்ந்த பாலாண்ணங்கிட்ட எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணதான் வணங்கான். ஸோ அந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லோரும் பயமுறுத்தினாங்கன்னா பாலா அண்ணன் வந்துட்டு இப்போ டெரரு பார்த்து நடந்துக்கும் அப்படின்னு. ஆனால் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஒரு மிகப்பெரிய
குழந்தை ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் அவர் படத்தில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வைலண்ட் ஆதரிக்கிற ஆளாகவே இல்லை. நான் அவர் கூட நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இந்த பாஷா படத்தில் வர்ற மாதிரி நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்க, அதெல்லாம் விட்டுருங்க மாஸ்டர், கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார். இல்லை இன்னும் நல்லா வேணும் நல்லா வேணும், ஒரு இடத்த விட்டு கொடுக்க மாட்டார். அந்த இடத்துக்காக அவர் கொடுப்பார். ஸோ இப்படிப்பட்ட பாலா அண்ணன் இன்னும் மென்மேலும் வளரணும், இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கணும், நிறைய பேர்களை உருவாக்கணும், நிறைய கதாபாத்திரங்கள் உருவாக்கி கதாநாயகர்கள் உருவாக்கணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் பாலா அவர்களுடைய 25வது வருடம். எங்கள் பாலு மகேந்திரா சார் பட்டறையில் முதலில் இயக்குனராகி அந்த அந்த நம்பிக்கை ஒளியை வந்து ஏற்றுனது வந்து அண்ணன் பாலா அவர்கள் தான். ஸோ எங்களுடைய அந்த பாலு மகேந்திரா பட்டறையுடைய தலைமகன் அப்படின்னா அண்ணன் பாலா தான். அவர் தன்னுடைய இந்த 25வது வருடத்தை இன்னைக்கு நிறைவு செய்கிறாரு. இந்த வணங்கான் திரைப்படம் அது அவருடைய அந்த ஒவ்வொரு தலைப்புமே வந்து அது அவருடைய சுபாவத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அவருடைய நம்பிக்கையை, அவருடைய கருணையை, அவருடைய கேள்வியை இதெல்லாம் முன்வைக்கிற மாதிரி தலைப்புகளில் இருக்கும். அவருடைய படங்களும் அப்படி இருக்கும். ஸோ அவருடைய தனித்துவமான படங்கள் மக்கள் மன்றத்தில் எந்த அளவுக்கு மனசில் இடம் பிடிச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். குறிப்பாக அண்ணன் பாலா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி நிறைய ஒரு மீனிங்ஃபுல்லான படங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நித்லன் பேசுகிறேன். இன்றைக்கி பாலாஸ் 25 சார் பாலா சாரோட 25க்கு வந்திருக்கேன். தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் ஒருத்தர். அவர் படங்கள் நிறைய இன்ஸ்பயர் இருக்குது. என்னோட படங்கள் அவரோட படத்தில் வர ப்ரமைசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் பாலா சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வணங்கான் பாலாவுடைய வெள்ளி விழான் மிக அழகாக தலைப்பிட்டிருக்காங்க. பாலாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வணங்கான் தான். ஒரு நல்ல திறமைசாலிக்கு வந்து நிச்சயமாகவே அந்த செருக்கு வந்து ரொம்ப அவசியம். பாலா எப்படிப்பட்ட தனித்துவமான படைப்புகள் எல்லாம் தமிழ் சினிமாவில் தந்திருக்கார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இது போன்ற படைப்பாளிகளை இந்த காலத்தில் வந்து பாராட்டுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த பாராட்டிற்கு இதோடு நின்றுடாமல் இது போன்ற பல படைப்பாளிகள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதாநாயகனான அருண்குமாருக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய படமாக இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலாவுடைய இயக்கத்தில் நடித்த எல்லா நடிகளுமே பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு அவருடைய பல திரைப்படங்கள் உதவி இருக்கின்றன. அந்த வகையில் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்புமுனை படமாக அமையும் என்று நினைக்கிறேன். பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய தினம் நமது திரைத்துறையில் ஒரு புதுமையை புகுத்திய பாலாவினுடைய 25வது படம். சேது படத்திலிருந்து வணங்கான் படம் வரைக்கும் அவருடைய உழைப்பு வந்து திரைத்துறைக்கு ரொம்ப அவசியமான முக்கியமானது. அவருடைய உதவியாளர்கள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய இயக்குநர்களாக இருக்கிறார்கள். நான் தயாரிப்பாளர் சங்க செயலாளராக இருக்கிற காரணம் அந்த நேரத்தில் சேது படம் ரிலீஸ் ஆனது. பல பிரச்சனைகளுக்கு நடுவே அந்த படத்தை ரிலீஸ் செய்து வைத்தோம். அதிலிருந்து இன்று வரை பாலா அண்ணா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. பாலுமேந்திராவுடைய உதவியாளராக இருந்து இன்று பல உதவியாளர்களை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலாவும் இதுக்கும் இன்னும் 25 படத்தை 75வது படமாக்கி 100வது படமாக்குவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
முதல்ல 25 ஆண்டுகள் கடந்து வந்திருக்க இந்த திரைப்பயணத்துல கடந்து வந்திருக்க பாலா சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய படங்களை பார்த்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்துட்டு வந்தவ நாங்க. இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். அண்ட் வணங்கானோட ஆடியோ லான்ச்சும் இன்னைக்கு இருக்கு. திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீடியா பீப்புளான உங்களுடைய சப்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ எப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. ஹலோ, ஓகே, ஐம் ரிதா. நான் இதில் அருண் சாரோட தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. இப்போது சாரோட 25th இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் மலையாளி, ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுகிறது, மன்னிச்சிடுங்க. என்ன ஓகே ஓகே. அப்போது எல்லாரும் பார்த்து போங்க. என்ன சொல்லணும் தெரியாது. ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. சவுண்டாவா இங்கே இருக்கு, நான் இப்படி தான் வரணும். வணங்கான் டீமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஆடியோ ரிலீஸ். டெஃபினட்டாக செம்மையாக இருக்க போகுது. அண்ட் சாருக்கும் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் அண்ட் பாலா சார் 25 இயர்ஸ்க்கு வந்து வெரி பிக் ஃபேன்ஸ். எனக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரிபடி. பாலா சாருடைய 25 ஆண்டுகள்ன்றது ஒரு பெரிய சாதனை. இந்த விழாவில் வணங்கானுடைய ஆடியோ லான்ச்லேயும் பாலா சாருடைய 25வது ஆண்டு விழாவிலையும் நான் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பாலா சார் எங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணனாலும் அவர் எங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு குருன்னு சொல்லலாம். அவரோட படங்கள் அத்தனையுமே ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தில் இந்த படத்தை ஒரு திரைக்கதையை வடிவமைச்சதில் வந்து பாலா சார் வந்து ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்காரு. ஸோ அவருடைய ஃபங்க்ஷனில் கலந்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நான் ஆக்டர் வீரா பேசுகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் நமிதா, பாலா சாரோட 25 இயர்ஸ் ஜர்னியில் வந்து இன்னைக்கு பங்கேற்றுக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு டேலண்டடான ஒரு தமிழ் இயக்குனர், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ள பதிவி ஆகக்கூடியான ஒரு கேரக்டர்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் வாழ்த்துக்கள், அருண் ப்ரோவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணங்கானுடைய ஆடியோ ரிலீஸும் இயக்குனர் பாலா அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவும் இங்கு கொண்டாட இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல படைப்பை பாலா அவர்கள் வணங்கான் மூலமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல கதை அமைப்பு கொண்ட ஒரு நல்ல படம் தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் தொலைக்காட்சி நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் மக்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. டைரக்டர் பாலாவுடைய ஒரு 25வது ஆண்டு திரைப்பயணத்தினுடைய ஒரு படம். பாலாவுடைய சேது படத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரசிகனாக பார்த்துருக்கேன். எனக்கு பாலாவை கிட்டத்தட்ட 34 வருஷமாக தெரியும். அவர் நான் டைரக்டராக இருக்கும்போது அவர் பாலமேந்திரா சார்ட்ட அசிஸ்டண்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் நான் ஒரு கேமராமேன் கோபால்னு ஒரு கேமராமேன் வர வச்சுருந்தேன். ஒரு நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி, தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரைடுன்னு சொல்லலாம் பாலாவை. நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெருமைக்குரிய இயக்குநர்கள் இருக்காங்க, அந்த வரிசையில் நிச்சயமாக பாலாவுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த வணங்கான் படம் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் மாநாடுன்ற ஒரு அற்புதமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு. இந்த படம் நிச்சயமாக அவருடைய வெற்றி பட வரிசையில் பாலா சுரேஷ் காமாட்சியினுடைய கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். பேசலாமா? வணக்கம். இன்னைக்கு வந்து வணங்கான் படத்தோடைய ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் பாலா சார், ஒவ்வொரு நடிகனுக்குமே பாலா சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்கும், அது என்னையும் நான் உட்பட. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பாலா சாருக்கு வந்து இன்னைக்கு 25 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 இயர்ஸ் அவர் பண்ணாத ஒரு சாதனையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையுமே. ஒரு மிக சிறந்த மனிதர், நல்ல ஒரு குணமுள்ள மனிதர். பார்க்கறதுக்கு தான் அவர் வந்து ஒரு மாதிரி சாரு பார்த்தா ஒரு ரொம்ப ரஃபானாலும் தெரியும், ஆனால் பழகிறதுக்கு அவ்வளோ இனிமையான ஒரு பாலா சார். பாலா சார் டைரக்ஷனில் நான் கூட நடிக்க வேண்டியதாக இருந்தது. கண்டிப்பாக கூடிய விரைவில் பாலா சார் டைரக்ஷன் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை.
இந்த 25 இயர்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் மிகப்பெரிய 50, 75, 100 கொண்டாடணும். இதை கொண்டாடுற சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பன் அருண் விஜய் அவருக்கு வந்து இந்த வணங்கான் அவருடைய வளர்ச்சி வந்து மிக பெருசாக அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வணங்கான் இந்த படம் பாலா சார் காம்பினேஷனில் மிகப்பெரிய ஒரு காம்போவாக இருக்கும். இந்த படம் நிச்சயமாக ரொம்ப எதிர்பார்க்குறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா பாலா சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்துலையும் ப்ளஸ் அவருடைய முக்கியமான படமான வணங்கான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரே நாளில் நடக்குது. இந்த விழாவில் நானும் ஒரு பாற்றை கலந்துக்கிறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. சாரோட கலை பயணம் மேலும் மேலும் நிறைய தொடரணும். இந்த வணங்கான் மிக சிறந்த படமாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வரணும். தேங்க்யூ. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலாவோட 25வது வருஷங்கிறது மிக திறமையான ஆளுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பாலாவோட பெரிய ரசிகர்னா நிச்சயமாக பாலாவுக்கு 50 ஆண்டு, 75வது ஆண்டு, 100வது ஆண்டு எல்லாமே கொண்டாடணும் மனசார வாழ்த்துக்கிறேன். இந்த வணங்கான் படம் மிக சிறப்பாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாலா சாருடைய 25 வருஷ டைரக்ஷன் பணி அப்படின்னு தான் சொன்னோம். அவருடைய பெரிய சாதனை அப்படின்னா சேதுங்கிற ஒரு படம் பெரிய சாதனை. அதுமாதிரி ஒரு நடிகரை உருவாக்குறதுல பாலா சார் மாதிரி சொல்லவே முடியாது. விக்ரம் சார் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் சேதுங்கிற படத்தில் தான் பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துச்சு. அந்த படம் தான் ஒரு பெரிய, இன்னைக்கு விக்ரம் சார் வந்து அந்தளவுக்கு இருக்கிறாருன்னா அந்த படம் ஒரு பெரிய காரணம். அதுமாதிரி சூர்யா சார் நந்தாங்கிற படம் வந்து டோட்டலாக அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு. ஆனால் டோட்டலாக சேஞ்சு கொடுத்த படம் வந்து நந்தா அப்படிங்கிற ஒரு படம். இப்படி ஒரு ஆர்யா சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்தது. பாலா சாரை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காரணம்னா ஒரு டைரக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆக்டருக்கு கொடுக்கக்கூடிய தீனிங்கிற மாதிரி இருக்கும். ஓ இவர் இப்படி பண்ணுவாரா, இவரையும் இப்படி பண்ண வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பாலா சார்கிட்ட. இதில் இப்போ வணங்கான் வந்து இப்போ அருண் விஜய் சார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். மீண்டும் அவருடைய பயணம் காலம் ஃபுல்லாக தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நான் தான் சுப்பிரமணின்னு சொல்லுவாங்க. நிறைய படங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், நடிகராக நடிச்சிருக்கேன் நிறைய படம். இங்கே பாலா சாரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறது ஆசைப்பட்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சூப்பர் குட்டில் நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ சேது படம் வந்து தேவி ஸ்ரீதேவியில் போடுவாங்க ப்ரொசஷன். நிறைய வாட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு வாட்டி படம் பார்த்துட்டு பிரமிப்பாகிட்டு போய் சவுத் சென்டர் சொன்னால் ரொம்ப நல்ல படம் சார், ஏன் சார் இது பிஸ்னஸ் ஆகல அப்படின்னா. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படிப்பட்ட பாலா சார் வந்து இன்றைக்கி 25வது விழா வந்து வணங்கான் பண்ணுறாரு. அப்புறம் நான் நடிகரானதுக்கப்புறம் அவர் கம்பெனியில் போய் வாய்ப்பு கேட்டால் ஒரு நாள் கூப்பிட்டு என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு வந்து கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணுறேன்னு, நீங்கள் என் கம்பெனி படத்தில் பிசாசில் நடிச்சிருக்கீங்க, சர்க்குணம் படத்தில் சண்டி வீரல் நடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, உங்களுக்கு யார் பிடிச்ச டைரக்டர், தேசிய விருது பெற்ற டைரக்டர், உங்களுக்கு யார் பிடிச்ச டைரக்டர்னு கேட்டார். மிஸ்கின் சார் பேர சொன்னார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரு அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரு மிஸ்கின் சாரை வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதில் எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க டைரக்டர் வித். நான் சொன்னேன் வேறு யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க போகிறாங்க, எனக்கு அதுக்கு நடிக்கலப்பா அப்படின்னேன். இல்லை ஜான் பிஆர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் கண்டிப்பாக. இப்போ தான் நான் பரமன்னு ஒரு படம் விவசாயம் நடித்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க, போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட்டு பேர் கிடைச்சது, பட் கமர்ஷியலாக பெரிய லெவலில் இல்லை. பட் அது அவார்டு கொடுத்தான படம். பட் இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் சொன்னேன் வேறு யாருக்காவது கொடுக்க போகிறாங்கப்பா, என் பேரை போட்டு நான் உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க, டைரக்டர் வித் ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. பரமன் படத்தில் ரொம்ப நடிச்சிருக்கீங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னாரு. அதுக்காக நான் இந்த படம் விழாவில் கலந்துக்கிறேன். கொடுக்கலைனாலும் கலந்துக்குவேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வணங்கான் படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகுங்கன்னு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஓகேவா? இல்ல அவங்கள வெயிட் பண்ணக்க சொன்னாங்க. போலாமா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க பாலா சாரோட 25 இயர்ஸ் செலிப்ரேஷன்ஸ் வந்திருக்கீங்க. அப்போ நம்மளோட படம் வணங்கானோட ஆடியோ லான்ச் கூட இருக்கு. நீங்க இங்க வந்திருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். வணங்கான் இதே ஒரு 10th Jan ரிலீஸ் ஆகும். உங்கள் சப்போர்ட்
உங்கள் வெல் விஷஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் எல்லாருமே நம்பியிருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் நமக்கு வேணும். தேங்க்யூ. என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மாநாடு அந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய தயாரிப்பு தான் இந்த வணங்கான். மாநாடு படம் வந்து சிம்பு அவர்களுக்கு மட்டுமல்ல, என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஒரு திருப்பு முனையாக தான் அமைஞ்சுது. மக்கள் எல்லாரும் திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு மாநாடாக அமைஞ்சுது. மக்களோட மாநாடாக இருந்துச்சு, மலேசியாவின் மாநாடாக இருந்துச்சு, மாவட்டத்தோட மாநாடாக இருந்துச்சு, என்னை மனிதனாக்கிய மாநாடாக இருந்துச்சு, மஞ்சள் பூசி வரவேற்ற மாநாடாக இருந்துச்சு, மழை தூவும் மாநாடாக இருந்துச்சு, மாங்கனி கொடுத்த மாநாடாக இருந்துச்சு. இப்படி பலருக்கும் பல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விஷயத்தில் இருந்த அந்த மாநாடு, அந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய வெற்றி படைப்பு இந்த வணங்கான். அது மட்டும் இல்லை, அருண் விஜய் சார் அவரும் இவ்வளோ நாளாக பல போராட்டங்கள் இருந்தார். கண்டிப்பாக இந்த படம் உலக அளவில் இந்த வணங்கான் படம் பேசப்படும். அப்புறம் பாலா சார் 25 வருடங்களாவது இந்திய சினிமாவில். உண்மையிலேயே இந்த 25க்கு பிறகு 50வது வருடம் கொண்டாடும் போது உலகமே இங்கிலீஷ் படத்தில் உள்ள அந்த வெள்ளக்காரன் முதற்கொண்டு பாராட்டும் அளவிற்கு 50வது வருடம் பாலா சார் கொண்டாடுவாங்க. தட்டு. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. என்னவா ஹேர் ஸ்டைலா? என்னவா நல்லா இருக்கா? ஏப்பா நெக்லஸ் இதுதா என்னன்னு கேட்டீங்க சார்? நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் சார். ஏன்னா புஷ்பா 2 1000 கோடியை தாண்டிடுச்சு, ஒத்துக்கிறேன். ஆனால் அன்னைக்கு தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவோட குழந்தை அவங்க வந்து இன்னைக்கு உயிரோடு இருந்தும் இறந்து தான் இருக்குது. அந்த குழந்தை மூல சாவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சமீபத்தில் பார்த்தேன். அந்த அல்லு அர்ஜுன் அவர் வந்து கைது செய்து மறுபடியும் ரிலீஸ் பண்ண உடனே அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லா பெரிய நடிகர்களும் போய் ராணாவை, அவர் பேர் என்னவா, புஷ்பா ஹீரோ அல்லு அர்ஜுன் அவரை போய் பார்த்தாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் யாருன்னா போய் பார்த்தாங்களா? இல்லை. ஏதோ பணம் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பணம் ரெண்டாவதுங்க. அந்த குழந்தை இறந்து போன அந்த அம்மா வந்து திரும்ப கிடப்பாங்களா? அந்த 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 குடும்பத்தோட வம்சமே போயிடுச்சு. அதனால நான் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இப்பவும் சொல்றேன், எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அது ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், கூல் சுரேஷாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் இல்லை என்றால் அவங்க வந்து நடிகரே இல்லை. புரியுதுங்களா? இந்த நேரத்தில் அதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உடனே அந்த தெலுங்கு நடிகர் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நீங்கள் இழப்பீடு கொடுக்குறது 2வது பட்சம். அவங்களோட ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தையோட நலனை விசாரிங்க. அந்த குடும்பத்துக்கு தேவையான லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. புரியுதுங்களா? லைஃப் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு ரசிகர்கள் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து 400 ரூபா கொடுத்து பார்க்கறதால தான் இன்னைக்கு நீங்க வந்து அந்த கார்ல போற, இந்த கார்ல போற, தனியா ஒரு ஃபிளைட்ல போற, கோவாக்கு கல்யாணத்துக்கு போற, எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த ரசிகர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி, அந்த படம் ஓடணும்னா ரசிகர்கள் தான் முக்கியம். அதனால தயவு செய்து சொல்றேன், அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில உள்ள பெரிய நடிகர்கள் எல்லாரும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த புஷ்பா 2 படம் பார்க்க போன அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நல்லா தாராளமா செய்யுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடப்பட வேண்டியவங்க. அப்படி ஒரு நடிகர்களை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு நாடுறவங்க. அதனால தயவு செய்து அந்த புஷ்பா ஹீரோ பேர் என்னப்பா, அல்லு அர்ஜுன், பாருங்க டக்குன்னு கூட வரமாட்டாங்க, அவ்வளவு இதுவா இருக்குது. அந்த அல்லு அர்ஜுன் சார், தயவு செஞ்சு நீங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. இப்பவும் சொல்றேன், ரசிகர்கள் இல்லை என்றால் அது எந்த படமும் இல்லை. 1000 கோடி இல்லைங்க, 2000 கோடி கூட அது வந்து வசூல் சாதனை வசூல் சாதனை படையிட்டோம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு தேவையான இழப்பீடை கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. என்ன சார், நீங்க பிக் பாஸை பத்தி கேட்காதீங்க சார். இன்னைக்கு தமிழகமே அமைதி பூங்காவா இருக்குது. புரியுதுங்களா? தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு. ஆனா பிக் பாஸ்ன்ற இந்த நிகழ்ச்சினால இன்னைக்கு வந்து தமிழகத்தை வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க. நேத்து அந்த பையன் பேர் என்ன, ராணவா, அவன் கையா உடைச்சு வச்சிருக்காங்க.
அவனுக்கு கை உடஞ்சுது, வேற எதனா உடஞ்சுது, அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது? பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கீங்க, என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த திமுக அரசுனால. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க? பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சியை வச்சு வீட்டுக்குள்ள சண்டை மூட்டி விட்டு, இதெல்லாம் வந்து அக்கம் பக்கத்துல நடக்காத விஷயங்களா? நன்றி சார், இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு போறீங்க, அது மிகப்பெரிய தவறு. இப்பவும் சொல்றேன், தமிழக அரசே உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்றேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யுங்க. அடுத்து பிக் பாஸ் 9 வரவே கூடாது, புரியுதுங்களா? நன்றி. என்னவா போனதாங்க தெரியுது, அது ஜெயிலா என்னதுன்ற போனதானே தெரியுது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். பல விஷயங்கள் நடக்குது. நான் வந்து பிக் பாஸ் சீசன் 7ல இருந்தேன், அப்போ அங்கே நடந்ததெல்லாம் களை எடுத்து வச்சேன். ஆனால் இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியல, அப்படி ஒரு அசிங்கமான செயலாம் நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு தமிழக அரசே பிக் பாஸ் சீசன் 8 தடை செய்யுங்க, புரியுதுங்களா? அப்போதான் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கும். இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், பிக் பாஸ் 8 தடை செய்யுங்க. நான் வணங்கானுக்கு போயிட்டு வரேன், வணங்கி போயிட்டு வரேன். நன்றி. என்னவா